பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஏசாயா 49:16 என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நீங்கள் தேவனுக்கு சொந்தவர்களாய் இருக்கிறீர்கள். அவர் எப்போதும் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறார். அவருடைய கரம் எப்போதும் உங்களோட கூடவே இருக்கிறது. நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் செய்வேன், உன் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்பட்ட வசனங்கள் ஏராளமா சொல்லிட்டே போலாம். மிகவும் ரொம்ப சொல்லிட்டு போலாம். பிரதேச பெற்ற ஒரு போதகர் இருந்தார். பிரதேச பெற்ற ஒரு பெரிய பிரபலமான போதகர். ஒருவேளை 1800ஆம் ஆண்டால ஒட்டிய ஒரு காலகட்டத்துல ஒரு தேவாலயத்தை இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன் என்ற ஆழ்ந்த ஒரு பொருள் நிறைந்த வசனத்தை பிரசங்கிப்பதை அதிகம் விரும்புவாராம். அந்த வசனத்தை நூற்றுக்கணக்கான தடவை பிரசங்கிக்க வேண்டும் என்று குறிப்பிடுவாராம். அந்த வசனம் ஒரு பொக்கிஷம் போன்றதாக இருக்கிறதா. நாம் இதை மீண்டும் மீண்டும் தியானிக்க முடியும். கர்த்தர் இஸ்ரவேலுக்கும் தம் ஜனத்திற்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் முற்றும், அதாவது பிதாவின் குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தது ஆகியவற்றிற்கு உள்ள ஆழமான தொடர்பை போதகர் சுட்டி காட்டுகிறார். அவர் கையில உள்ள காயங்கள் என்ன? வரைவதற்கு செதுக்குபவர் ஆணியையும் கத்தியையும் பயன்படுத்தினார்களாம். உண்மையாலேயே அவரது ஜனம் அவரது உள்ளங்கைகளில் வரையப்பட்ட, அவர் சிலுவையில் அறையப்பட்ட வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். தம் ஜனத்தை தம் உள்ளங்கையில வரைய தேவன் வாக்கு கொடுத்தபடியால் நாம் நம் பாவத்தில் இருந்து விடுவிக்கப்படும்படியாக இயேசு தன் கரங்களை சிலுவையில நீட்டி ஆணிகளை தன் கரங்களில் அடிக்க பெற்றார். ஆண்டவர் நம்மை மறந்துவிட்டார் என்று எப்போதாவது நாம் நினைக்க நேர்ந்தால், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம் நினைவுக்கு வர நம் உள்ளங்கைகளை பார்த்தாலே போதும். நமக்காக அவர் தமது கைகளில் அழிக்க முடியாத தழும்பை பெற்றுள்ளார். நம்மை அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார். நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பொருளை நாம் பத்திரமாக வைக்க வேண்டுமானால் அதை உள்ளங்கையில வைத்திருப்போம். அதுபோல கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கையில மறைத்து பாதுகாக்கிறார். நீங்கள் தினமும் நீண்ட தூரம் பயணிக்கலாம். யாராவது உங்களை தாக்கி விடுவார்களோ அல்லது நோய் தொற்று வந்து விடுமோ என்று நீங்கள் பயப்படலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து, நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், நான் உன்னோடனே இருக்கிறேன், நீங்கள் அனைவரும் என்னுடைய உள்ளங்கைகளில் இருக்கிறபடியால் நான் உங்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் தம்முடைய உள்ளங்கையில உங்களை வரைந்திருப்பது ஆச்சரியமான காரியம் அல்லவா? நாம் எப்போதும் அவர் பார்வையில் இருக்கிறோம் என்பதே இதன் பொருளாகும். நீங்கள் தேவனுக்கு சம்பந்தமாய் இருக்கிறீர்கள். அவர் எப்போதும் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம வணங்கிட்டு இருக்கோம், நம்ம ஜெபிக்கிறோம். எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்து கொள்ளும் என்று உன்னத பாட்டுல 8:6 அந்த வசனத்துல ஒவ்வொரு வசனம் வேதம் வாசிக்கும் அழகா சொல்லப்பட்டிருக்கு. இதே வண்ணமாக தேவனுடைய கரங்களை நீங்க வரையப்பட்டு இருக்க விரும்புகிறீர்களா? இயேசு அன்பாகவே இருக்கிறார். ஒரு சாதாரண குண்டுச்சி நம்முடைய கைகளில் குத்தி விட்டாலே குண்டு ஊசி நம்முடைய கைகளில் குத்தி விட்டாலே நம்முடைய எவ்வளவு துடித்து போகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய கையில அவ்வளோ பெரிய ஆணியை துளைத்து சதையை கிழித்து நரம்புகளை அறுத்து ரத்தம் அதை வந்திருக்கு. அவ்வளோ தவித்து போயிருக்கிறார். அவரது கரங்கள்ல ஆணிகள், அதாவது கடாப்பட்டு இருந்தால் உண்டான தழும்புகள் அவர்கள் மேல் வைத்திருக்கும். அன்புக்கு ஆதரவாய் இருக்கிறது. அப்படி ஒரு தழும்பு பார்க்கும் போதெல்லாம் அவர் உங்களை நினைவு கூறுகிறார். அவரது கரங்களில் வரையப்பட்டு இருக்கும் உங்கள் பெயரை யாராலும் அகற்ற முடியாது. அவரது அன்புக்கு அடையாளமான இந்த ஒரு ஆதாரத்துல
நீங்க எப்போதும் நன்றியுடன் இருக்க வேண்டும். தேவன் எப்போதும் உங்களை தம் மனதில் வைத்திருக்கிறார். அவரை உங்களை நினைக்கும் போது உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை வாழ்த்தும்படி உங்களை பெற்றோர் எப்போதும் உங்களை நினைத்து கொண்டிருப்பார்கள் அல்லவா? உங்கள் எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவர்கள் திட்டம் பண்ணுவார்கள். பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும் நடைபெறும்போது பெற்றோர் தங்கள் முழு மனதையும் அதில் செலுத்தி அவர்களுக்கானவற்றை திட்டம் பண்ணுவார்கள். இதுவும் தேவனுடைய உள்ளமாய் இருக்கிறது. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று எசேக்கியேல்ல சொல்லப்படுறது வேதம் அழகா கூறியிருக்கிறது. 36:9 படிக்கும்போது அவ்வளோ உங்களை ஆசீர்வதிக்கு செழிக்கும் பண்ணும்படி தேவன் உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறார். நீங்கள் எப்போதும் அவரது மனதில் இருக்கிறபடியினால் உங்கள் வேண்டுதல்களோடு எந்த நேரமும் அவரிடம் செல்லலாம். அவருடைய கரம் நமக்கு சேவை செய்ய எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறது. தேவ பலனை பெற்று அவருக்கு சேவை செய்ய உங்க கரம் ஆயத்தமாய் இருக்கிறதா? நிச்சயமாகவே நீங்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.